அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை பொழுது பாருங்கள். அந்த சூரிய கதிர்கள் பொன்னிறமாக அப்படியே அந்த தண்ணியில் இறங்குது பாருங்கள். இது காலையில் ஒரு 7 மணிங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு காலை 7 மணி எப்படி இருக்குது பாருங்கள். மேலே நீல ஆடையை பொறுத்தின மாதிரி ஒரு வானம் க்ளைனாக இருக்குது. அந்த க்ளவுட் இல்லாமல் இந்த பக்கத்தில் பச்சை பசேல் என்று பச்சை போர்வையை போத்தினால் போல் ஒரு வயக்காடுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் மன நிறைவாகவும் ரம்மியமாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்குங்க. நான் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நெல் பயிருங்கிறது குட்டி நாற்று நட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது இது ஒரு குளம்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன குட்டைன்னுவாங்க. இது அந்த காலகட்டத்தில் இதுலேருந்து தான் தண்ணி அரைச்சி இந்த வயலுக்கெல்லாம் பாய்ச்சுவாங்க. இப்போ அவங்கவுங்க சொந்த கழனிக்காக இருப்பாங்களா வயக்காரங்க, அவங்களே போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுது இல்லையா விவசாயிங்க. அந்த மாதிரி அந்த நெற்பயிருக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ வேர்க்கடலை இதில் போட்டுருந்தாங்க. அதை எடுத்துட்டு இப்போ மறுபடியும் உழுதுட்டு அழகாக நெற்பயிர்கள் நட்டு இப்போ கொஞ்சம் நடாமல் இருப்பார். நாற்றுக்கட்டுலாம் அங்கே இருப்பாங்க. இந்த விவசாயம் தாங்க நம்மளுடைய நாட்டுக்கே முதுகெலும்புங்க. கிட்டத்தட்ட நாட்டு 3/4%, அதாவது 75% கிட்டத்தட்ட விவசாயிகள் தான் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. விவசாயம்தான் நம்முடைய நாட்டின் முதுகெலும்புங்க. ஸோ அந்த விவசாயத்தை நம்ம பார்க்குறோங்க. ஆனால் இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு நம்ம போய் அங்கே இருந்து பார்த்தா தாங்க தெரியும். அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா இங்கே விவசாயிகள் மாடு கூட வச்சுருப்பாங்கங்க, பசு மாடுலாம். அப்போ என்னாகும், மேய்ச்சலுக்கு வருங்க. சில சமயத்தில் விவசாயி காவல்கள்லாம் சமயத்தில் இறங்கிருங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கூட இங்கே நடக்கும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஃபென்சிங் போட முடியாது இல்லைங்களா. இவ்வளோ பெரிய இடத்துக்கும் விவசாயிகள் கொஞ்சம் வசதியானதுனால ஃபென்சிங் போட முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஃபீடுங்க. விவசாயத்துக்கு ரொம்ப நிறைய எஃபர்ட் போடுறோம், நமக்கு லாபம் கிடைக்க மாட்டேதுன்றதால என்ன பண்ணிட்டாங்க, விவசாயம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஏன்னா தேவைக்கு அந்த நெல் பயிரெலாம் அரிசி சாப்பாட்டு தேவைக்கு உதவுங்க. வேர்க்கடலை போட்டால் அந்த வீட்டுக்கு செலவுகளுக்கு ஃபினான்ஷியலாக உதவுங்க. அந்த ஃபீடு தாங்க இது. என்ன ஃபீடுன்னா அது எறாவுக்கு ஃபீடு, எறால் பண்ணை தாங்க இது. அது என்ன பண்ணுறாங்க, அந்த கழனிக்கு பக்கத்தில் கொஞ்சம் காலியாக இருக்கிற இடத்துல ஒரு பெரிய குளமாக வெட்டி அதில் ஒரு 3 அடிக்கு தண்ணி ஃபில் பண்ணிடுறாங்க. ஃபில் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து எங்கெங்கெல்லாம் எறா குஞ்சுங்க இருக்கோ அதை வாங்கிட்டு இதில் விடுவாங்க. இது அந்த எறாவுக்காக உணவுங்க, ஃபீடு. முதல்ல அதுலேருந்து எடுத்து போட்டுட்டு பெரிய டப்பில் தண்ணி தெளித்து கலக்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே அப்போ தான் அது போய் கீழே உட்காரும். இல்லைன்னா தண்ணிக்கு மேலேயே மிதந்துடும் அந்த ஃபீடு. ஏன் மேலே மிதந்ததுன்னா எறா மேலே வராது. குட்டியாக இருக்கும்போது தண்ணிக்கு அடியில் தான் இருக்கும். அது தண்ணிக்கு அடியில் இருந்தால் தான் அதுக்கு சேஃப்டியாக, அது நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நாங்கள் இதை பார்க்க முடியும். கொஞ்சம் பெருசாச்சுன்னா நம்ம பார்க்கலாங்க. இப்போ தான் அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். அவர் அந்த ஃபீடு, அதாவது அந்த இறங்களுக்கு உணவுகள் அணிக்கிறது தான் அந்த குண்டான பெரிய டப்பு மாதிரி அதை தூக்கிட்டு அந்த பாதையில் நடந்துட்டு வராங்க. ஸோ விவசாயத்துக்கு கூட இனியும் அவங்களுக்கு சேர்த்த வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக இப்படி ஒரு உபாயத்தை இப்போ எல்லாருமே விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த வரிசையில் நிறைய ஒரு 7 பண்ணைகள் இருக்குங்க. இது அந்த எப்படி அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரி தூவி அது ஃபுல்லாக அவ்வளோ பெரிய குளத்துக்கும் அவர் வீசிட்டு வராது. ஸோ இது என்ன சொன்னால் கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிக்கும். ஒரு சர்டன் பீரியடில் பெருசாக. அப்போ என்ன பண்ணால் காவல் இருக்கணும். ஏன்னா எறா ஒரு பக்கெட்டில் எடுத்துன்னு போயிட்டாலும் அதுவே நல்லா காசு இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஒரு காவல் இருந்துகிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் இதுக்கு ஒரு காவல் இருக்கணும். அதனால் அந்த விவசாயிகள் வேறு எந்த வேலைக்குமே போக முடியாது. ஒரு அர்ஜென்ட்டாக ஸோ இந்த எறா பெருசாகி எடுக்கிற வரைக்கும் மாற்றி யாராவது ஒருத்தவங்க காவல் இருந்துன்னு இருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது இந்த பக்கம் சூரிய ஒளி. இதை தாண்டி நீங்கள் வெளியே போனீங்கன்னா பாலாறுங்க. இந்த கழனி ஒட்டின மாதிரி தான் பாலாறு ஓடுதுங்க. இந்த பாலாறு தான் அங்கே போய் கடலில் கலக்குதுங்க. அது ஓரத்தை ஒட்டின மாதிரி தான் இந்த கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்தோட பேர் கடலூர் கிராமங்க. அது கிட்டத்தட்ட எங்கே இருக்குதுன்னா கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க. ஈசிஆர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் உள்ளுக்குள்ள இந்த கடலூர் என்ற அழகிய கிராமம் இருக்குதுங்க.
இதுக்கு கேமராலாம் இருக்குங்க. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, யாராவில் வந்து வளர்த்துட்டா அப்போ அள்ளி போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு விவசாயம் வந்து இறால் பண்ண வச்சுருங்களுக்கு நஷ்டம் இல்லையா, அதனால் வந்து அந்த கேமரா இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள் நவீனமாக எவ்வளோ இது பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ இந்த உங்களுக்கு வந்து காற்று வந்து அடியில் இருக்கா வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மிஷின் இது ஒரு பாருங்கள், எதிரில் அங்கே ரொட்டேட் ஆகுது பாருங்கள், தண்ணியை ரொட்டேட் பண்ணுற மிஷின் இது. ஸோ தண்ணியை ரொட்டேட் பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் ஆனது அது பாரு அந்த கடைசியில் இருக்கும், ஆக்சிஜன் லெவல் ஆனது அந்த நல்லா கிடைக்கும் எறாவுக்குங்க. ஸோ விவசாயிகளும் இப்போ நல்லா இது வந்து அந்த பெட்டுங்க, ராத்திரியில் காவல் காப்பாங்க இல்லையா, இது தான் நைட்டில் படுத்துக்கு எவ்வளோ அழகாக உயரமாக போட்டிருக்காங்க பாரு. இதுக்குள்ளே அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே அதை பக்காவாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் தான் இது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது பாருங்கள், அந்த பெட்டில் வந்து காவலுக்கு நைட்டில் படுத்துக்கிறதுக்காக உயரமாக இருந்தால் கீழே பூச்சி பொட்டிலாம் வராது இல்லையா, அதுக்காக ஹைட்டாக அப்படி தூக்கி பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இதுதான் அது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து ரோல் பண்ணி ஆக்சிஜன் லெவலை நல்லா கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி தண்ணி ப்ரெஷரில் ஓடுதுங்க. இந்த பக்கம் தென்னை மரம் கீழே இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப பச்சையாக இருக்குது பாருங்கள், அது ரொம்ப க்ரீனிஷாக இருக்க ஏற்கனவே நட்டது போலது. இதெல்லாம் இப்போ தான் நடக்கும் பாருங்கள். இந்த தண்ணி தான் ஆக்சிஜனில் ரோலாக உள்ளே வந்து நல்லா ஃப்ரெஷ் ஏர் அந்த உள்ளே இருக்கிற குட்டி குட்டி இதுக்கு பார்க்கலாம் போகுங்களாங்க. இப்போ இந்த குட்டி குட்டியாக இருக்கிறத இப்போ பார்க்க முடியாதுங்க, வராதுங்க. அப்படி வந்ததுன்னா அது கஷ்டமாயிடுமா. அதனால் இப்போ நாங்கள் எடுத்து காமிக்க முடியல. அந்த பக்கம் தென்னந்தோப்பு பாருங்கள். ஸோ தென்னை மரத்துலேருந்து கொஞ்சம் விவசாயிங்களுக்கு அந்த பணமும் வரும். ஸோ இந்த மாதிரி பலவித விவசாயங்களை செஞ்சால் தான் அவங்களுடைய ஃபேமிலியை வருஷம் பூரா ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இது இறால் பண்ணை தாங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்டில் போட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளன்ட்டு இறால் பண்ணை வளர்க்குற இடம் தாங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்குங்க, தெரியாதவங்களுக்கு இன்று விடை கிடைத்ததாக எடுத்துக்குங்க. பாருங்கள், அந்த சூரியனோட கிரகணம் அழகாக விழுது பாருங்களேன், அப்படியே லைட் வச்சு அடித்த மாதிரி விழுது பாருங்கள். அந்த சூரியன்லேருந்து அந்த ஒளிக்கதிர்கள் தண்ணியில் பார்க்குறதுக்கும், அந்த பக்கம் க்ரீனிஷு, இந்த பக்கம் தண்ணியோட அலைகள் மேலே பாருங்கள் நீல நிற வானம், ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.